இந்த சோஷியல் மீடியா சைடு போனாலே ஏஆர் ரஹ்மான் அவங்க மனைவியும் பிரிகிறாங்க. அதனால நான் வருத்தப்படுறேன். இத்தனை வயசுக்கு அப்புறம் அவங்க பிரியலாமா? குழந்தை குட்டிலாம் இருக்குது. அதெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பேத்தி பேரன் எடுக்க டைம்ல போய் பிரிஞ்சிட்டு இருக்கிறாங்களே. அவங்கள பார்த்தா நான் வாழ்ந்தேன். இவர் என்ன இவ்வளோ லவ்வரா இருந்தாங்க. இப்படி பிரிஞ்சுட்டாங்களே அப்படின்னு யோசிச்சு சொல்லிட்டு உங்க டைம் அவங்களுக்காக செலவு பண்றீங்களே. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இஸ்லாம் இதை ஆதரிக்குது. அதாவது தேவையில்லாம நீ தலாக் விட்டுட்டு இருக்காத அப்படின்னு தான் சொல்ற வரைக்கும் புரிஞ்சு இல்ல இதுக்கப்புறம் என்னால வாழ முடியல அப்படின்னா ஒரு ஆண் தலாக்குன்னு வாங்கலாம். ஒரு பெண் ஹுலா அப்படின்னு வாங்கலாம். புதுசா இருக்குல்ல ஹுலாங்கிறது. அதாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பெண் உரிமை பேசுற இந்த ஃபெமினிசம்லாம் இருக்கிறாங்க இல்ல, அவங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இஸ்லாம் நிறைய இடத்துல பெண்ணுக்கு உரிமை கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் என்ன உரிமை கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு பெண்ணால வாழ முடியல ஒரு ஆணோட அப்படின்னா ஹுலா வாங்கிட்டு போயிடலாம். அந்த ஆணு கொடுத்தே ஆகணும், கொடுத்துருவாரு. சரிங்களா? அதனால இன்னொருத்தவங்க லைஃப்பை பார்த்து வாழாதீங்க. இன்னொருத்தவங்க உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் கிடையாது. இவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஸ்ட்ரி அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. அவங்க மனைவி எப்படி இருந்தாங்கிறத பாருங்க, அப்படி வாழுங்க. அதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன். ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள வந்தா பல் துலக்குவாங்களாம். ஏன் தெரியுமா? நான் வெளியே போயிட்டு வருவேன், என் வாய் துர்நாற்றமாகும். என் மனைவிட்ட நான் போய் பேச போவேன். அப்ப என்னுடைய வாயில அந்த ஸ்மெல் என் மனைவி என்னுடைய மூஞ்சு சுழிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவ்வளவு உரிமை கொடுத்தாங்க அவங்க மனைவிக்கு. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.